செய்த அண்ணாமலை முதல் பொங்கலூர் பழனிசாமி, பொள்ளாச்சி ஜெயராமன் சாட் வரை இது கோவை சிபிஆர் விழாவில் கவனம் ஈர்த்த சம்பவங்கள். கோவை மண்ணின் மைந்தரான சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றதும் முதல் முறையாக கோவைக்கு வருகை தந்திருந்தார். அவருக்கு கோயம்புத்தூர் சிட்டிசன்ஸ் போரம் அமைப்பின் சார்பில் நடந்த பாராட்டு விழாவில் அனைவரின் கவனத்தையும் கவரும் நிகழ்வாக மாறியது. அதிமுக, திமுக, பாஜக, மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் முன்னணி தலைவர்கள் பங்கேற்றதுதான் அதற்கு காரணம். குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அதிமுக MLA-க்கள் அனைவரும் அணிவகுத்து வந்திருந்தனர். விழாவிற்கு வந்திருந்தவர்களை பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் வரவேற்று அமர வைத்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு அரங்கிற்கு வந்த நயினார் நாகேந்திரன் SP வேலுமணியில் தொடங்கி அனைத்து அதிமுக MLA-க்களையும் அருகில் சென்று வரவேற்று வணக்கம் வைத்தார். இந்த நிலையில் CPR-ஐ விமான நிலையத்தில் வரவேற்று விட்டு சற்று தாமதமாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அரங்கில் என்ட்ரி கொடுக்க அனைவரின் கவனமும் அவர் மீது திரும்பியது. முன்வரிசையில் அமர்ந்திருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி எழுந்து நின்று வணக்கம் வைக்க அவருக்கு பவ்யமாய் வணக்கம் வைத்து ஸ்கோர் அடிக்க தொடங்கினார் அண்ணாமலை. வரிசையாய் வணக்கம் வைத்தவாறே அதிமுக MLA-க்கள் அமர்ந்திருந்த பக்கம் அண்ணாமலை செல்ல சூலூர் கந்தசாமி, KR ஜெயராம், அம்மன் அர்ஜுனன் ஆகியோர் அண்ணாமலை அருகில் வந்து கை கொடுத்து வரவேற்றனர். அப்போது அண்ணாமலைக்கும் கை கொடுப்போம் என அம்மன் அர்ஜுனன் சொல்ல அங்கு சிரிப்பலை எழுந்தது. இதை தொடர்ந்து H ராஜா, கேசவ விநாயகம் ஆகியோருக்கு வணக்கம் வைத்து நலம் விசாரித்தார் அண்ணாமலை. முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரும் அண்ணாமலைக்கு எழுந்து நின்று வணக்கம் வைக்க பதில் மரியாதை செய்தார். பாஜகவை சேர்ந்த சேலஞ்சர் துரை மாப்பிள்ளை வணக்கம் என சொல்ல மாமா வணக்கம் என்று அண்ணாமலை சொல்ல கலகலப்பும் கூடியது. அதே போல கோவையில் முன்னணி தொழிலதிபர்களிடமும் நெருங்கி சென்று வணக்கம் வைத்து அவர்களின் கவனத்தையும் கவர்ந்தார். அப்போது கோவை KG மருத்துவமனை தலைவர் பக்தவச்சலம், நீங்க நல்லவருங்க என்று அண்ணாமலையை கையை பிடித்து சொல்ல அங்கு மீண்டும் கலகலப்பு ஏற்பட்டது. விழாவில் பங்கேற்ற பாஜக நிர்வாகிகளும் அதிமுக MLA-க்களும் கூடி குழாவி நலம் விசாரித்த காட்சிகள் கூட்டணி குதூகலத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. இவற்றோடு திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமியும் அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமனும் ஒரே இருக்கையை பகிர்ந்து கொண்டதும் பேசுபொருளானது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்தில் திமுக பிரமுகர்களை கண்டால் தெரித்து ஓடும் பழக்கம் அதிமுகவினரிடம் இருந்த நிலையில் இந்த காட்சி கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. இது குறித்து பொங்கலூர் பழனிசாமி கூறும்போது, குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றதற்காக நடந்த பாராட்டு விழாவில் ஒரு இருக்கையில் இருவர் அமர வேண்டிய நிலை இருந்தது. எனக்கு இருக்கை போடும்போது முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியுடன் அமரும் வகையில் இடம் ஒதுக்குமாறு கூறியிருந்தேன். அவர்கள் பொள்ளாச்சி ஜெயராமனுடன் அமரும் வகையில் எனக்கு இடம் ஒதுக்கி இருந்ததால் அவருடன் உட்கார்ந்தேன். பொள்ளாச்சி ஜெயராமனுடன் நட்பாக பல விஷயங்களை பேசிக்கொண்டே இருந்தேன். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பொது நிகழ்ச்சிகளில் எதிர்க்கட்சி பிரமுகர்களுடன் பேசக்கூடாது, அமரக்கூடாது என்ற கட்டுப்பாட்டை கருணாநிதியோ ஸ்டாலினோ எப்போதுமே விதித்ததில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அருகில் அமர்ந்தால் கூட அவர்கள் எதுவும் சொல்ல மாட்டார்கள் என்றார் பொங்கலூர் பழனிசாமி. அதிமுக தேர்தல் பிரிவு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொள்ளாச்சி ஜெயராமனிடம் இது குறித்து பேசிய போது, கோவையில் நடந்த குடியரசு துணைத் தலைவர் நிகழ்ச்சியில் புரோட்டோகால் படி எனக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது. அறையில் இருந்தவர் எனக்கு பரிச்சயமானவர் என்பதால் அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன் என்று தெரிவித்தார்.